மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் போகிற இடங்களெல்லாம் எங்கெல்லாம் மைக்கு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டு திரிகிறார். காவிரி நதிநீர் பிரச்சனை என்றால் என்ன, மேகதாது அணை விவகாரம் என்றால் என்ன என்பதை கொஞ்சமும் அது பற்றின ஒரு புரிதலும் அது பற்றின ஒரு கருத்தும் அடிப்படை கூட தெரிந்து கொள்ளாத அமைச்சரவை தான் இன்றைக்கு மாண்புமிகு விஜய் அமைச்சரவை இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த பிரச்சனை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. இந்த பிரச்சனை குறித்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நீரை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் மைக்கை பார்த்தவுடன். இந்த பிரச்சனை குறித்து சட்டத்துறை அமைச்சர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்களுக்கு பணம் வாங்கி கொண்டு போடுகிற ஊழல் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இன்றைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் தாவேகானுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லுவதற்கு இவர்களுக்கு வக்கில்லை. மேகதாது அணை கட்டுவதில் குறித்து இவர்களுடைய தடுப்பதற்கு குறித்து நிலைப்பாட்டிற்கு இவர்கள் சொல்லுவதற்கு வக்கில்லை. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் செய்த தவறு என்று கொஞ்சமும் கூச்சமும் நாச்சமும் இல்லாமல் நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த அதிக பிரசங்கி அமைச்சர் திரு நிர்மல்குமார். உசிலம்பட்டி கிராமத்தில் ஜட்டி போட்டுக்கொள்ளாத காலகட்டத்திலேயே காவிரி நதிநீர் பிரச்சனை என்றால் என்ன, காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு ட்ரிபுனலை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படிப்பட்ட நிர்மல்குமார் எல்லாம் கலைஞரை பார்த்து பேசுவதற்கு தகுதி துளியும் இல்லை என்பதை நான் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளெல்லாம் வேண்டுமென்றே முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் எப்படி கூப்பிட்றது? ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு நான் எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும்னு ஒரு விஞ்ஞானி கேட்குறார் இந்த கேள்வியை நிர்மல்குமார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருப்பது தான் அரசியல் கட்சி. அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அழைச்சிட்டு போகிற வேலை தான் முதலமைச்சருடைய வேலை. இதுக்கு முன்பு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதாக இருந்தாலும் சரி, ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவெடுத்து ஒன்றிய அரசிற்கு அனுப்புவதோ அல்லது அவர்களை சென்று சந்திப்பதோ வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், நேற்றைக்கு சில ஊடகங்களே செய்தி வந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்தும் மேகதாது விவகாரத்தை குறித்தும் முதலமைச்சர் கோட்டையிலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் அதிகாரிகளோடு என்று ஒரு தகவல் வந்தது செய்தி நிறுவனங்கள் மூலமாக தொலைக்காட்சிகளில். உங்களை யாராவது கூப்பிட்டு என்ன முடிவெடுத்தோம் என்ன பேசினோம் என்று இதுவரை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா, அல்லது தலைமை செயலாளர் சொல்லியிருக்கிறாரா, அல்லது தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை செயலாளர் பேசியிருக்கிறாரா, அல்லது தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நேற்றைக்கு முதலமைச்சர் இத்தகைய ஆலோசனையை செய்திருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு இவர்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனால் 19ஆம் தேதி ஜூன் மாதம் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு திருத்தங்களை கொடுத்தது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்ட இந்த அரசு 19/6/2026 அன்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு இன்று வரை ஒவ்வொரு நாளும் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்தும் மேகதாது விவகாரத்தை குறித்தும் நாட்டு மக்களுக்கு என்ன நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டிய கடமையை கட்டாயத்தில் இருக்கிறது. தீர்மானத்தை போட்டுவிட்டு தூங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், தூங்கு மூஞ்சி தாவேகா அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்லுகிறது டி.கே. சிவக்குமாரை கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் சொல்லுகிற பேச்சையே டி.கே. சிவக்குமார் கேட்கவில்லை என்று சொல்கிறார். நான் வெளிப்படையாக நிர்மல்குமாருக்கு சவால் விடுகிறேன், காங்கிரஸ் கட்சி என்ன பேசியது என்பதை பொது வெளியில் சொல்ல வேண்டும். ராகுல் காந்தி நேற்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரே, அவர் என்ன கருத்துருவை டி.கே. சிவக்குமாருக்கு சொல்லி மாண்புமிகு சிவக்குமார் கேட்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். காங்கிரஸோடு கூட்டணி இருக்கக்கூடிய தாவேகானுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் எதை அறிவுறுத்தி சொல்லவில்லை என்பதை இங்கே விளக்க கடமைப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, டி.கே. சிவக்குமார் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னது ஒன்று, அதை நீங்கள் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய பிறகு அவற்றை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வாங்க போவோம்,
பிரதம மந்திரியை சந்திப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம், இந்த அழுத்தத்தை தருவோம் என்று சொன்ன கருத்திற்கு இதுவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு ஒன்று சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்க வேண்டிய முதலமைச்சர் இன்று வரை சொல்லவில்லை, அல்லது இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இதுவரை இந்த காலகட்டத்து வரைக்கும் சொல்லவில்லை. நீங்க மேகதாது அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் டெல்லிக்கு போவோம்னு ஒன்று சொல்லுங்க, போக மாட்டோன்னு ஒன்று சொல்லுங்க. இல்லை மேகதாது அணை கட்டுவது குறித்து இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறார், இந்த லேகியம் விற்கிறவங்க ரோட்டில் நின்னாங்கன்னா இப்படி கையை காட்டி ஒரு 3 வழி இருக்குதுங்க, இது காலையில் ஒரு வேலை சாப்பிட்ணும், மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்ணும், இரவு ஒரு வேலை சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு 3 சொல்யூஷன் இருக்குங்க. இது கோர்ட்டில் போய் போடணுங்க, இது சுமூக தீர்வு காணணுங்க, இது இப்படி பண்ணணுங்க, இப்படின்னு ஒரு ஃபிலிம் காட்டிட்டு தான் போகிறாங்களே தவிர இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது இதுவரை நாட்டு மக்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எச்சரித்தார், தீர்க்க தரிசித்தனமாக அனுபவத்தை கொண்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகா செல்வது என்று தவறான முடிவு, உங்களுக்கு அப்படி யாராவது ஆலோசனை சொல்லியிருந்தால் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது சொன்னது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதை மூக்கு மேல கோபம் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் இன்றைக்கு விஜய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம், ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? நாட்டினுடைய முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தான் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஈகோ? இந்த ஈகோவை, இந்த தாந்தோணித்தனத்தை உங்களோட சினிமாவில் வச்சுக்கங்க. என்னைக்கு நீங்க முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றீங்களோ நாட்டு மக்களுடைய அக்கறை தான், நலன் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர ஈகோ முக்கியம் அல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் சரி அல்லது திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்களை போல தான் உங்களுடைய அமைச்சர்கள் பேசிட்டு போறாங்களே தவிர இந்த மேகதாது பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ட்ரிபியூனலை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றேன், இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் எய்தர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு ஆர் த வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் புசி ஆனந்த் இல்ல டெய்லி உளறிட்டு நிர்மல்குமார், நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் பதில் சொல்லணும். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீதிமன்றத்தை நாடுவதற்கான என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்கள்? 19/6/2022 தீர்மானம் போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை? ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் நதிநீர் பிரச்சனை ஏற்படுமேயானால், அணை கட்டுவதில் பிரச்சனை ஏற்படுமேயானால் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 படி ஒரு ட்ரிபியூனலை அமைக்கலாம் என்பதை கேட்கலாம் என்கின்ற உரிமை அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஏன் திமுக ட்ரிபியூனலை கேட்குது? ட்ரிபியூனல் அமைச்சா அதில் யார் உட்காருவாங்கன்னா அபவுட் டு ரிட்டையர் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட், அதாவது மிக குறுகிய காலகட்டத்திற்குள் எந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்கிறாரோ அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இந்த அமர்வு எந்த அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, எந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, ஒன்றிய அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 3 பேர் அமர்ந்து இதை விசாரிப்பதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இட்ஸ் எ குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. இதையெல்லாம் புரிந்த அனுபவமிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்து ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதமே லெட்டர் எழுதினார். அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோமே. ஸ்டிக்கர் ஒட்டுறது உங்களுக்கு பெரிய கஷ்டனையை சீரியஸாக புரிஞ்சுக்கல. எப்பவுமே ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் செக்ரட்டரிஸை மாற்ற மாட்டாங்க. அப்போ இந்த துறையில் அப்போ என்ன அர்த்தம்? செயலாளர் ஒன்று சொல்லியிருக்கிறார், அப்போ இந்த அரசாங்கம் அந்த செயலாளர் சொல்கிறத கேட்கல. அப்போ ஜான ஆரோக்கியசாமியோ அல்லது அரசுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க சொல்கிற ஆலோசனையை இந்த முதலமைச்சர் கேட்குறார். இப்போ எதுக்கு அசம்பிளி செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டு போனார்? எதுக்கு எத்தனையோ செயலாளர்லாம் இன்னைக்கு வெளியில் போகிறாங்க? அவங்க அதிகாரிகள் சொல்கிறத இந்த அரசு கேட்கல.
இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை மிரட்டுறாங்க. நாங்கள் சொல்கிறத நீ செய்யுங்க, இல்லைன்னா உட்காரல வெளியே போங்கிறாங்க. அப்போ இந்த நீர்வளத்துறையினுடைய டிரான்ஸ்ஃபருக்கு இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்போ நேற்றுக்கு இந்த கன்சல்டேஷனில் யூ வுட் ஹவ் பீன் அட்வைஸ்ட், அந்த செக்ரட்டரி அட்வைஸ் பண்ணியிருப்பார். அப்போ அந்த அட்வைஸ் சரியான அட்வைஸாக இருந்திருக்கும், அது விஜய்க்கு பிடிக்காத அட்வைஸாக இருந்திருக்கும். அதனால் அவரை மாற்றிருக்கிறாங்க. சட்ட போராட்டம் நடத்துவதற்கு தாமதம், முதலமைச்சர் கர்நாடகா போராட்ட ஒரு முடிவில் சிக்கல், இதெல்லாமே தமிழ்நாட்டுக்கு இந்த விளையாட்டு ஒரு பெரும் பின்னடைவாக ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய பின்னடைவு சார், இது மிகப்பெரிய பின்னடைவு. இது எதை காட்டுதுன்னா கர்நாடகாவை தான் அட்வான்டேஜை காட்டும். ஏன்னா நாம் பொலிட்டிக்கலாக ஒன்றா நின்று ஸ்ட்ராங்காக நின்று ஃபைட் பண்ணால் தான் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்க முடியும். நான் இன்னமும் இப்போவும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்குது. அரசியல் ரீதியில் இதுக்கு தீர்வு காண முடியாது, ஒன்றிய அரசு இதுக்கு தீர்வு காண முடியாது. த ஒன் அண்ட் ஒன்லி வே உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படி மேகதாது அணையை கட்டக்கூடாது என்பதற்கு ட்ரிபியூனலை அமைப்பது தான் ஒரே வழி. இந்த வழியை அவங்க மேற்கொள்ளாத வகையில் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஏங்க, ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு வர்றதை வேண்டான்னு சொல்லக்கூடிய அவமானத்தை முதல் தமிழ்நாட்டின் மீது இந்த அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை பழி விஜயை சார். ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சார், இட் இஸ் நாட் விஜய். இது விஜய் என்ற தனி மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய மானம் மரியாதை. நீ வராதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா நீ ஏன் போன? நீங்கள் போகிறது அது உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட நீங்கள் போகிறதா ஒரு தகவல் போயிருக்கு. ஆனால் நீங்கள் வர வேண்டாம்னு அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதுவே அவமானம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இதை பெரிய அவமானத்தை விஜய் தேடி கொடுக்குறத விட இதை பெரிய அவமானத்தை எதுவுமே தேடி கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி விட்டார் திரு விஜய் அவர்கள். காவிரி டெல்டா விவசாயிகளை அவமானப்படுத்தி விட்டார் திரு விஜய் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளின் துரோகி திரு விஜய். விவசாயியின் துரோக ஆட்சி இந்த தாவேகா ஆட்சி.